திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இத்தென்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, ஆசிரியர் பிரானாகிய எம்பெருமான் தெய்வ செக்கிழா பெருமானார் திருவடிகளை தலைமையில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடனாய ஞானச்சார்வாம் மென்னாவில் மேவிய ஆனைக்கானலார் குருவரனும் திருவரனும் கூட்டுவிக்க, நாம் இந்த செங்கன் ஏற்றவரை திருக்கூட்டம் சார்பாக 5வது முறையாக மீண்டும் பெரிய புராணத்தை சிந்திக்கிறோம். அந்த சிந்திக்கிறதுக்கு கூட்டுவித்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி நாம் இன்று 3வது வகுப்பில் நுழைகிறோம். 2 வகுப்புகள் அறிமுகம், பெரிய புராணம் பற்றின அறிமுகம். அதுக்கு நம்மளோட திருவாரூர் பெருமானார் அடி எடுத்து கொடுக்க, தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன்னு திருவாரூர் பெருமானார் அடி எடுத்து கொடுக்க, நம் நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டும், அதை வகைப்படுத்தின நம்மளோட நம்பியாண்டார் நம்பிகள், புல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் வகைப்படுத்த, இது 2ஐயும் ஆதாரமாக கொண்டும், எல்லாமல்ல கூத்த பெருமானார் உலகலாம் என்று அடி எடுத்து கொடுக்க, அந்த வார்த்தையை அடிப்படையாக கொண்டும் நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார் இந்த பெரிய புராணம்ன்ற இந்த நூலை விரிநூலை ஏற்றினாங்க. இதுக்கான அறிமுகம் பார்த்தோம், அவங்க எந்த சூழலில் இது பண்ணாங்க அப்படியெல்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 10 பாடல்களை சென்ற வகுப்பிலும் அதுக்கு முந்தைய வகுப்பிலும் சிந்தித்திருந்தோம். அது என்னன்னாக்கா பாயிரம்ன்றது 1000 முகத்தால் விரியினும் பாயிரம் அல்லாத பணுவல் இல்லைன்னு சொல்லுவாங்க. பாயிரம்ன்றது ஒரு நூலுக்கு முக்கியமான ஒன்று. அதில் என்னென்னலாம் இருக்கணும்னாக்கா, கணபதி வணக்கம், அப்புறம் அவை அடக்கம் இருக்கணும், எங்கே பாடினது, யார் பாடினது, இதெல்லாம் இருக்கணும், நூலோட பெயர், அதோட பலன், இது எல்லாமே இருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்தாங்க. மானுட பிறவின் பயனை கொடுத்தாங்க. இது எல்லாத்தோடு சேர்த்து நம்ம தில்லைக்குத்த பெருமானாரோட துதியும் பார்த்தோம், உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த 10 பாடல்களை சிந்தித்திருந்தோம். இதுக்கு நாமம் தொண்டர் புராணம்ன்ற நாமம் கொடுத்துருந்தாங்க. இந்த நூலோட பயனை என்ன கொடுத்தாங்கன்னா, எப்படி உதய சூரியன் வரும்பொழுது இருள்ன்றது, உலகத்தில் இருக்கக்கூடிய இருள்ன்றது தன்னை போல விலகுதோ, அதே மாதிரி இந்த புராணம்ன்ற ஞானப்படுவலை படிக்கும்போது நம்மளோட அந்த அதாவது நம்மளோட மெய் உணர்வு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னாக்கா, இந்த புனித இந்த ஆணவன்ற இருளை நீக்கி, அதோட கூட இருக்கக்கூடிய கண்மம் மாயம்ன்றது இந்த மலத்தங்கள்லாம் நீக்கி, இம்மையிலேயே வீடு பெற்றின எய்துவிக்கக்கூடிய ஈடில்லா பெருநூல் இது அப்படின்றத சொன்னாங்க. இதை படிக்கும்போது தான் இன்னமும் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் இருக்குன்னா, இப்பேற்பட்ட ஈடிலா பெருநூலை நாம் இத்தனை தடவை படிக்கிறோமே அப்படின்னும் பொழுது, அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் திரும்பவும் ஒரு தடவை நன்றி சொல்லணும் அப்படின்ற எண்ணம் நம்மள்கிட்ட இருக்குது. இந்த நஞ்சியை யார்கிட்ட கற்றுக்குறோன்னாக்கா, நம்மளோட பெரிய புராணம் எழுதிய நம் குலதெய்வம் நம் தெய்வ செக்கிழா பெருமானார்கிட்ட தான் கற்றுக்குறோம். ஏன்னா அனபாயரை முன்னாடியே சொன்னார், அவரை புராணம் பாடிவித்த அடபாயரை நன்றியின் காரணமாக 11 இடங்களில் சொல்கிறார். அப்போ அந்த நன்றி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம பெருமானார் தான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இன்றைக்கு நாம் வகுப்புகளை நுழைகிறோம். எந்த பாடல்னாக்கா, சருக்கத்தில் முதல் சருக்கமாக இருக்கக்கூடிய, நான் முதல்ல சொன்னேன் 11 பாடல்கள் இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகையை விரிச்சதால் 11 சருக்கம். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி முன் பகுதியில் என்ன கொடுக்குறாங்க, திருமலை சருக்கத்தை ஒன்று கொடுக்குறாங்க, பின்பகுதியில் வெள்ளானை சருக்கம்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து மொத்தம் 13 சருக்கங்களாகவும் 2 காண்டங்களாகவும் நம்மளோட நூல் பிரிக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ முதல் சருக்கத்துக்கு நம்ம போகிறோம். ரொம்ப அழகான அந்த திருமலை சருக்கம், பேரே திருமலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. திருமலைனா நம்மளுக்கெல்லாம் தெரியல, எல்லா மலையும் ஒரு மலைன்னு நினச்சிட்டு இருக்கோம். திருமலைனா நம்மளோட சாமி இருக்கக்கூடிய கைலாய மலை தான் திருமலைன்னு சொல்கிறது. அப்பர் பெருமானார் அழகாக சொல்லுவாங்க, அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் அந்த பாடலில் சொல்லுவாங்க, மதுர வாய்மொழி மங்கையோர் பங்கினன் சதுரன் சிற்றம்பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடிப்பத்திர மிதிகொள் சேவடி சென்றென்று அடைந்து உய்மினே அப்படின்வாங்க. அந்த திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான், அந்த கைலாய மலையை தான் திருமலைன்னு சொல்கிறது. அந்த திருமலை, மலைன்றது தெரியும் உங்கள் எல்லாருக்குமே, மலைன்னு சொல்கிறது. ஆனால் அது என்ன திரு அடைமொழி அப்படின்னாக்கா, திருனா இங்கே இதுக்கு நம்ம எங்கே போகிறோம்னாக்கா, நம்மளோட திருக்கோவையாரில் முதல் பாடலுக்கு போகிறோம். திருவலர் தாமரை சீர்வலர் காவிகள் ஈசத்தில்லை
குருவலர் பூங்குமிழ் கூங்கு பைங்காந்தல் கொண்டு ஒங்கு தெய்வ மறுவலர் மாலையோர் வள்ளியின் ஒல்கியான நடவாய்ந்து உருவலர் காமந்தன் வென்றி கொடி போண்டு உலகின்றது அப்படின்னு பாடல் வரும். அதில் திருவலர்ன்ற வார்த்தை தான் முதல் வார்த்தையாக கொடுப்பாங்க. இந்த திருவலர்னா என்னன்னா, திருன்னு அங்கே என்ன அர்த்தம் பேராசிரியர் கொடுக்குறாருனாக்கா, திருன்றதுக்கு கண்டாரால் விரும்பப்படுவது திரு அப்படின்றார். காண்போர்கள் எல்லாரும், அப்புறம் என்ன, யார் நம்மளோட கண்டாரால் காணப்பட, கண்டார் காதலிக்கும் கணநாதர் நம்மளோட பெருமானார் தான். அவரை வீற்றிருக்கப்படுகிற அந்த திருமலை தான் திருனாக்கா கண்டாரால் விரும்பப்படுவது. அப்போ அதுதான் திருமலை சிறப்பு, அதோட சிறப்பு சொல்ல போகிறாங்க. சருக்கம் திருமலை சருக்கம். இல்லை 339 பாடல்கள் இருக்குது. 339 பாடல்கள். அதில் சின்ன டாபிக் என்னன்னாக்கா திருமலை சிறப்பு, அந்த மலையோட சிறப்பை சொல்ல போகிறாங்க. அது கிட்டத்தட்ட 40 பாடல்களில் திருப்பாடல்களில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. 40 திருப்பாடல்களில் இதுதான் முதல் பாடல்லேருந்து நாம் இன்றைய வகுப்பை தொடர்ந்துக்கலாம். தொடர் எண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11வது பாடலாக இருக்கும் இன்றைய வகுப்பு. திருமலை சருக்கத்தில் முதல் பாடல் திருமலை சிறப்புன்ற டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாடலாக இருக்கக்கூடியது தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல எடுத்தோடனே காட்சிப்படுத்துகிறாங்க. ஒரு கைலாயத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நம்மளோட தெய்வ செக்கிழா பெருமானார். எந்தவித பாஸ்போர்ட், வீசா, இந்த மெடிக்கல் செக்கப் இதெல்லாம் இல்லாமல் நம்ம செக்கிழா பெருமான் திருவடியை படிச்சுட்டு நாமளும் கூட அவரோட போகிறோம். பொன்னின் வெண்திருநீரு புனைந்தது என பண்ணு நீள்பனி மால்வரை பாலது தன்னை யார்க்கும் மறிவறியான் என்றும் மன்னி வாழ் கையிலை திரு மாமலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி இருக்குதுன்னா, இந்த மலை எப்படி இருக்குதுனாக்கா, நல்ல பொன்னால நல்ல ஒரு பெரிய மலையை செய்துட்டாங்க. அந்த பொன்னாலான மலையை செய்துட்டு அது மேலே எப்படி இருக்குதுனாக்கா திருநீர் பூசினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது அந்த கைலாய மலை. நீங்கள் போனீங்கன்னா கைலாயத்துக்கு போனவங்க இதில் ஒரு சிலர் இருக்கக்கூடும். அந்த காலையிலே 3 மணிக்கெல்லாம் அந்த குளிரில் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா காலையில் அந்த சூரியன் எழும்பும் போது இந்த மலை எப்படி இருக்குதுனாக்கா நல்ல தக நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ஃபோட்டோலாம் பார்த்துருப்போம். எங்கள் கூட ஒன்று இருந்தது, தகன்னு அப்படியே பொன்மலையாக தெரியும். அந்த காட்சியை பார்க்கறதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொன்னாலான மலை இருக்குதா. ஆனால் பொன்னால மலையாக இருந்தாலும் சும்மா இல்லையா, அந்த மேலே திருநீர் பூசிருக்குதா. அது என்னென்னா பனி படர்ந்துருக்கு. அது பொன்னாலான ஒரு மலை திருநீர் பூசிட்டு இருந்த மாதிரி இருக்குதா. பொன்னின் வெண் திருநீர், வெண்ணன்றது இங்கே என்னது, நிஜமான திருநீர் இல்லை, அந்த பனி படர்ந்துருக்குது. புனைந்தது என திருநீர், பொன்னாலான மலை திருநீர் பூசிட்டு இருக்கிற மாதிரி என பண்ண நீள் பனி மால்வர், பெரிய மால்னாலும் வரைனாலும் அந்த பனிமால் வரைப்பாலது அங்கே பெரிய ஒரு மலை இருக்குதாமா. அது அங்கே யார் இருக்கிறானாக்கா தன்னை யாருக்கும் அறிவறியான், தன்னை யாருக்கு இன்ன பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை இன்னதன்மையன் என்றறியா எம்மானை எளிவந்த பிரானை அன்னம் வைகும் வயல் பழனத்தனி ஆரூரானை மரக்கழுமாமைங்கிறாங்க. அப்போது அந்த மாதிரி இன்ன தன்மையின் என்று அறியாச்சுவன். இப்போ நம்ம புராணத்தில் பார்த்தோம், சுவாமி இன்ன தன்மைன்னு யாராலையாவது சொல்ல முடியுதா? அங்கே ஒரு வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைக்கறி கேட்குறாரு, ஒரு வீட்டுக்கு போய் ஓட்டு கொடுக்குறார், ஒரு வீட்டுக்கு போயிட்டு என்னது 11 மணிக்கு போகிற சுவாமி என்ன பண்ணுறார், அமுது கேட்குறாரு. ஒரு வீட்டில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, மாங்கனி வச்சு அடியாராக போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் வேறு மாதிரி இருக்காங்க. இன்ன தன்மை, அவரோட தன்மை இன்னதான்னு யாராலையும் சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி யாருக்கும் அதை தான் சொன்னாங்க, உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்போ பசு பாச ஞானங்களால் அறிய முடியாதவன், பதிஞானத்தால் உணரப்படுபவன், அறிய முடிந்தவன். அப்போ தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னி வாழ்க்கையில். இன்னைக்கு இப்போ கொஞ்ச நாள் இங்கே இருக்காரு, கொஞ்ச நாள் அங்கே இருக்காரு, அப்படி இல்லை, என்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இடம் எதுனா மன்னி வாழ் நிலை பெற்று இருக்கக்கூடிய இடம் எதுனாக்கா கைலை திருமாமலை. அங்கே ஒரு கைலைன்னு இருக்கு, அந்த திருமாமலை தான் இருக்கு. இதுதான் நம்மளோட அப்பா பெருமான் போனது, காரைக்கால் அம்மையார் தலையாலே நடந்து போனது, அம்மை சென்றது. அப்புறம் நம்ம நொடித்தான் மலைன்னு இதுக்கு பேர். நொடித்தல்னாக்கா அழித்தல் அர்த்தம். சுவாமி இங்கேருந்து ஊழிகள் தோறும் இந்த ஊழி இந்த உலகத்தை உள்வாங்கி திருப்பி புனருத்வம் பண்ணுறதால இதுக்கு பேர் நொடித்தான் மலை. எல்லா உலகமும் அழிந்தாலும் நொடித்தல் தொழிலை செய்கிறார் சுவாமி, அங்கேருந்து அழித்தல் தொழிலை செய்கிறாரு. ஆனால் எல்லா உலகங்கள் அழிந்தாலும் இந்த கைலாய மலை மட்டும் அழியாது.
அழிகிற தொழிலை செய்தாலும் அது அழியாது, அழகில்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடியது பூலோக அந்த நொடித்தான் மலைன்னு சொல்கிறது இந்த மலை தான். இதை தான் கையிலை திருமாமலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும், அதனால தான் யாவராலும் அன்பரன்றி அறியா மலர்ச்சோதியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திருவாசகத்திலையும் சொல்லுவார் இல்லைங்களா. அது மாதிரி யாவராலும் அன்பரன்றி, யாராலையும் அறிய முடியாதான், ஆனால் அதில் ஒரு சின்னதாக வச்சுக்கிறாரு, என்ன அன்பராக இருந்தால் அறிய முடியும் அப்படிங்கிறது. அன்பரன்றி அறியா மலர்ச்சோதியான்னு சொல்லுவாங்க நம்மளோட மணிவாசக பெருந்தகையார். அடுத்த பாடல் போலாம். அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின். அண்ணல்ல யாரு? தலைவர். அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின். அண்ணல்னாக்க தலைவர்னு அர்த்தம். அண்ணாமலை என் அண்ணா போற்றி கண்ணார் அமுத கடலை போற்றின்னு சொல்றோம் இல்லைங்களா. அண்ணலே என்னலே என்னை ஆண்டு கொண்டு அமுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பர் பெருமானார்லாம் சொல்றாருங்களா. அண்ணல்னா தலைவர்னு அர்த்தம். அந்த தலைவர் இருக்கக்கூடிய இடம் அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலில். அப்போ அண்ணன் பெருமையுடையவன், எல்லாருக்கும் மேலானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானே கொடுக்கும். அதனால தான் அவர் அண்ணல் பெருமையுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணல் வீச்சு, அது எல்லா மலையும் இருக்குது உலகத்தில். இதை விட பெரிய மலைகள்லாம் கூட இருக்கலாம். அப்போ இந்த ஆல்ப்ஸ் மலை இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம ஆல்ப்ஸ் யாத்திரை அப்படின்னு போகிறோமா, வேறு ஏதாவது மலைக்கு யாத்திரைன்னு போகிறோமா? கைலாய யாத்திரை தான் போகிறோம். ஏன் அந்த மலைக்கு மட்டும்? மலை சிறப்பு தான், ஆனால் மலைக்கு என்ன சிறப்புனாக்கா நம்மளோட சாமி இருக்கிறார். அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலில், அங்கே பெருமானார் இருக்கிறதால தான் அதுக்கு அந்த பெருமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலில் நன்னும் மூன்றுலகும் நான்மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்து எய்திய புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது. இந்த மலை எப்படி இருக்கும்னாக்கா, இந்த சுவாமி ஒரு காரியம் என்னன்னா, சுவாமி வீற்றிருக்க பெற்றிருக்கார். சுவாமி இருக்கிறதுக்காக அது என்ன பண்ணுறாருனாக்கா, நன்னும் மூன்று உலகம், அப்போ மேலே நடு கீழே சொல்லுவோம் இல்லைங்களா, 3 நிலையில உலகங்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய 3 உலகத்துலேயும் இருக்கக்கூடிய புண்ணிய மனது எப்பயுமே பாவச் செயல்களை கருப்புக்கு ஒப்பிடுவோம் இல்லைங்களா, புண்ணிய செயல்களை வெண்மைக்கு ஒப்பிடுவோம். அப்போ அது என்னன்னா, இருக்கிற இந்த உலகத்தில் நான் இந்த 3 உலகங்களையும் இருக்கக்கூடிய புண்ணியம் எல்லாம் திரண்டு இருந்தால் எப்படி இருக்குமா அப்படி இருக்கும் அந்த மலை. புண்ணியம் திரண்டு உள்ளது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலில், சுவாமி அங்கே இருக்கிறதால அந்த நன்னு 3 இந்த உலகம் கீழ் மேல் நடு இந்த 3 உலகங்களும் 4 மறைகளும் எண்ணில் மாதம் இந்த இதோட மட்டும் இல்லாமல் இந்த உலகம் 4 மறைகள் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த 4 மறைகளும் தவம் செய்து, அந்த மாதிரி நிறைய இடங்களில் தவம் செய்திருக்கு இல்லையா. மறைக்காட்டுலலாம் மறைகள் தான், வேதங்கள் தான் தவம் செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படின்னு நம்மளோட திருவாசகத்தில் நம்ம சிவபுராணத்தில் சொல்கிறார் இல்லைங்களா. அப்போ வேதங்கள் சுவாமியை அலறிக்கொண்டு தேடிக்கொண்டு இருந்தன அப்படின்றது பல இடங்களில் வருது. அந்த மாதிரி வேதங்கள்லாம் சுவாமி அர்ச்சத்திற்கு மாறி எய்திய தவம் செய்து, அதனால் இந்த எல்லா உலகத்தில் இருக்க புண்ணியம் எல்லாத்தையும் திரண்டு, எல்லா தவத்தின் பயன்களையும் திரண்டு அதே வெண்மையாக உருவெடுத்து ஒரு மலையாக இருக்கிறது. இது அந்த மாதிரி இருக்குது இந்த மலை. அதோடு மட்டும் இல்லாமல் சுவாமி வீற்றிருக்க பெற்றதால் இது புண்ணியம் திரண்டு உள்ளது போல்வது அப்படின்னு 2வது பாடல் சொல்கிறாங்க. இனி 3வது பாடல். இப்போ இதை நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு கற்பனை கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா, நிலவும் எண்ணில் தலங்களும் நீடு ஒளி இலகு தன்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வது அம்மாள் வரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னாக்கா, இங்கே தெரியாது, எப்படின்னாக்கா நிலவும் இந்த இப்போ கைலாயம் மட்டும்தானே. இப்போ நம்மளுக்கே எத்தனை தலங்கள் சுவாமி வழிபாடு செய்யக்கூடிய தேவார பாடல் பெற்ற தலம், பாடல் பெறாத தலம், வைப்பு தலம், எத்தனையோ தலங்கள் இருக்குது. கஷேத்திர கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தலங்கள் இருக்குது. அப்போ அந்த கைலாயம் எப்படிப்பட்டதுனாக்கா, இப்போ ஒரு கொடி வச்சுக்கோங்களேன், ஒரு கொடினாக்கா அந்த ஒரு பூச்செடி வச்ச ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி என்ன பண்ணுவோம், முதல்ல சின்னதாக வரும், அதில் நிறைய கிளைகள் வரும், நிறைய கிளைகள் இப்போ போய்கிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்தந்த கலையிலையும் பூக்கள் இருக்கும், அந்தந்த தலங்கள்லையும் அந்தந்த கலையிலையும் பூக்கள் இருக்கும். அப்படியே ஒரு கொடி இருக்குது, அந்த கொடியில் நிறைய கிளைகள் இருக்குது, அந்த கிளைகளில் நிறைய பூக்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த கொடி உயரமாக போய் நிற்கிது. அந்த உயரத்தில் ஒரு பூ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
இந்த கொடியில் இருக்கக்கூடிய எல்லா கிளைகள் இருக்கக்கூடிய இந்த இடங்கள்லையும் ஏறி 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 போனாதான் அந்த உயரத்தில் இருக்க பூவை பறிக்க முடியும் இல்லையா? ஒரு மனிதன் அப்படி தான் பறிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க மற்ற எல்லா தலங்களும் கொடியில் இருக்க கிளைகள் மாறியும் கிளைகளில் பூக்கிற பூக்கள் மாறியும். அப்போ இங்கே இருக்க தலங்கள் எல்லாம் வழிபாடு செய்து வழிபாடு செய்து வழிபாடு செய்து வழிபாடு செய்து நம்ம ஒன்றொன்னா மேலே போக போக அந்த உச்சியில் ஒரு பூ இருக்கு இல்லைங்களா? அந்த இமயம்ன்ற பூ, கைலாயம்ன்ற பூ, அந்த பூவை நம்மளால் பறிக்க முடியும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க நம்ம தெய்வ சேக்கிழா பெருமானார். அப்போ இங்கே இருக்குது. இப்போ நான் ஆனைக்கால இருக்குது, ஆனைக்கால திருச்சிராப்பள்ளி இருக்குது, திருக்கற்குடி இருக்குது, அப்புறம் வந்துட்டு திருவானைக்கா இருக்குது, நெடுங்கலம் இருக்குது. இப்போ எவ்வளோ தலங்கள் இருந்துட்டு உறையூர் இருக்குது. அப்போ எல்லா தலங்களையும் என்ன பண்ணுவோம்? வணங்கி 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 அடுத்த ஊரில் இருக்குது, தஞ்சாவூரில் இருக்குது, கும்பகோணத்தில் இருக்குது. இப்படியும் ஒன்றா நம்ம வடநாட்டு இதுக்கு போகணும். இப்போ இந்த ஆந்திராவில் வந்து காலத்தி, அதுக்கப்புறம் காசி, இந்த மாதிரி ஒரு தலமாக நாங்கள் வழிபாடு செய்துக்கிட்டே போனாக்கா அந்த உச்சியில் இருக்கக்கூடிய தலமாகிய கைலாயத்துக்கு போய் அந்த பூவை பறிக்கிற மாதிரி இது அப்படின்னு அதை ஒரு உதாரணத்தில் சொல்கிறாங்க. அழகாக பாருங்கள். நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தன்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி. வள்ளினா கொடின்னு அர்த்தம். சண்பகவல்லி, கடகவல்லி, அந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க இல்லைங்களா? வள்ளினா கொடி, லதா, வள்ளி, இதெல்லாம் தான் கொடின்னு அர்த்தம். வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வது அம்மால்வரை. அந்த கொடிகள் ஒரு கொடிப்பூவாகிய ஒரு வெண்பூவை அடைய விரும்புகிறேன். அதில் இருக்க பூக்கொடியில் சார்ந்து அதை தழைத்து படையர் செய்து அதை காத்து அப்படியே மெதுவாக வளர்த்து அந்த உச்சியில் ஒரு பூ இருக்கும்போது நம்ம எப்படி பறிப்போமோ அதே மாதிரி உயிர்கள் வந்து நாம் சேர வேண்டிய இடம் திருக்கைலாயம்தான். கண்டிப்பாக இப்போ தலையாத்திரன்னு இல்லை, நம்ம முடிவில் போய் சேர வேண்டிய இடம் என்ன? திருக்கைலாயம்தான். அப்படி சேர வேண்டிய நாம் அப்படி வேண்டினாக்கா உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலங்கள்லாம் இருக்கக்கூடிய பெருமானை தரிசித்துட்டு நம்ம ஒரு பக்குவத்துக்கு வரும்பொழுது திருமலையை அடையலாம். இது நம்ம டிக்கெட் போட்டு 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணிட்டு போகிற அந்த திருமலையை அடையிறதில்ல. ஒன்ஸ் ஃபார் ஆல், எப்பயுமே என்றைக்குமே ஆனந்தமாக அவரோட திருவடியில் இருக்கக்கூடிய யாத்திரை. அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ உழைக்கணும், எவ்வளோ ஞானத்தை பெறணும், எவ்வளோ இருக்கணுன்றதை பாருங்கள். ஆனால் அதை முடியும்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா நம்ம குலதெய்வமாம் தெய்வ சேக்கிழா பெருமானார் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் பல தலங்களை நம்ம வழிபாடு செய்துட்டு போனாக்கா அப்படின்றாங்க. இனி 4வது பாடலுக்கு வாங்க. இப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் அந்த பெருமையை சொன்னாங்க. இப்போ சிலது வந்து நம்மளுக்கு காதில் விழுது, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ காதில் சில விஷயங்கள் முதல்ல கிட்ட ஒரு இடத்துக்கு போகிறோன்னாக்கா, இப்போ நம்ம வீடு மாடியில் இருக்குது, மாடிக்கு யாராவது வராங்கன்னா தடன்னு படியில் யாரோ வராங்களே அப்படின்னு சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் தான் கண்ணுக்கு யார் வராங்கன்றத புலப்படும் இல்லைங்களா? அப்போ அந்த காதில் ஒரு சத்தம் வருது. நம்ம எல்லாரும் எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்கோம்? கைலாயத்தில் இருக்கிறோம். யார் பின்னாடி இருக்கிறோம்? தெய்வ சேக்கிழா பெருமான் பின்னாடி இருக்கும். திருப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கைலாயத்தில் எல்லாமே மறந்து போவோம் சாமியை நினைக்கும் போது. அதனால மேன்மை 4 மறை நாதமும் ஒரு பக்கம் என்ன பண்ணுதுனாக்கா 4 மறைகளும் ஓசை ஓதிக்கொண்டு இருக்கிறாங்களாம். விஞ்சையர் கான வீணையின் ஓசையும் காரெதிர் தான மாக்கள் முழக்கமும் தாவில் சீர் வான துந்துபி ஆர்ப்பும் மருங்கலாம். இப்போ நம்ம போயிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் பார்த்தாக்கா காதில் ரொம்ப அழகாக 4 வேதங்களும் பாடிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப அருமையாக அது வந்து காதில் வந்து விழுது. 4 மறை நாத இதுவெல்லாம் அது அங்கே பாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க? நல்ல அழகான வீணையில் என்ன பண்ணுறாங்க? பாடல்களை, வேதத்தையும் கீதத்தையும் நம்மளோட திருமுறைகளையும் எல்லாம் வாசித்து கொண்டு இருக்கிறாங்க. யார்? இந்த தேவலோகத்து மங்கையர்லாம் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தான மாக்கள் முழக்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? சத்தமாக பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய சத்தம் கேட்குது. தாவில் சீர் வான துந்துபி ஆர்ப்பம். இது என்ன தாவில் சீர் வான துந்துபி ஆர்ப்பம்னாக்கா அந்த நல்ல ஒரு மங்கள வாத்தியங்கள் வந்து தானாகவே இசைக்கும். நிறைய இடங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புராணத்திலலாம் நிறைய ஞான சம்பந்தர் திருவாவதாரம் பண்ணும்போது இந்த மாதிரி அற்புதங்கள் நிகழும் போதெல்லாம் வான துந்துபி ஆர்த்தனை அப்படின்வாங்க. அது வந்து என்னென்னா அற்புதங்கள் நிகழும்போது அந்த மாதிரி நேரங்களில் அந்த வான துந்துபி வந்து யாரும் இயற்றுவர் இல்லாமலே தானாகவே இயற்றப்படும் அப்படின்றது தான் அந்த அது சொல்கிறது. வான துந்துபி ஆர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா சங்கம், படகம், கருவி, தாரை முதலான இந்த இதெல்லாம் வந்து எங்கனும் இயற்றுபர்வென்றியே தானாகவே இன்பமான ஒரு நேரங்களில் தானாகவே வந்துட்டு
அதுக்கெல்லாம் வாசிக்கும். அதுதான் வந்து அந்த நாதம்னு சொல்கிறது. துந்துபி ஆர்ப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது என்ன என்ன இருக்குது, நாதங்கள் வீதங்கள் இதெல்லாம் இருக்குதுனாக்கா சுவாமியே ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீ ஏன் அப்போ சுவாமி சொல்கிறாங்க. இதோட இந்த காட்சியை நம்ம இன்னொரு தடவை கூட பார்த்தோம் முன்னாடி. எங்கே பார்த்தோம், நம்மளோட நம்பி சுவாமி காட்டினாங்க. எங்கே, அற ஒளியாக மங்கள் அறிவார் அறி தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி வினலாம் வந்தது திசைப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை முன்படுத்தான்னு சொல்கிறாங்க. அவங்க போகும்போது எப்படி இருந்தான், அந்த பக்கம் அறவொளி ஆகமங்கள் அறிவார் அறி தோத்துறங்க, யாருக்கு என்னெல்லாம் தோத்துறங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் தோத்திர பாடல்களை படித்து வச்சுருக்கோம், போய் அங்கே சொல்லணும் இல்லையா. அதனால தோத்திரங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் வந்ததிருப்ப, அந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த வேதங்கள் ஒழிச்சுது, இதெல்லாம் ஒழிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நம்மளோட பெருமானார் கூட திருவாசகத்தில் கூட வரும் இல்லைங்களா, இன்னிசை வீணைய யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் எம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகைய துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொருள் புரையும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயம். இது இப்படியெல்லாம் அங்கே கைலாயத்தில் இருக்கிறாங்க சுவாமி, அவங்கள விட்டுட்டு திருப்பெருந்துறையில் எழுந்தரு இருக்கீங்க நீங்கள், எனக்காக என்னையும் ஆண்டு கொண்டு அருளுங்கன்னு அதில் சொல்லுவேன். அப்போ இந்த காட்சிகள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னா கைலாயத்தில் தான் இருக்குது அப்படின்றத நாம் பார்க்குறோம். இதை தான் வந்து இப்போ நம்ம தெய்வ செக்கிழா பெருமான் பின்னாடி போகும்போது இந்த காட்சியை பார்க்குறோம். அப்போ நால்மறை நாதம் இருக்குது, வீணை கான வீணை இந்த பெண்கள்லாம் வீணையில் இது பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காதில் கேட்டது. இன்னும் கொஞ்சம் தூரம் அவரோட திருவடியை பற்றி கொண்டே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறோம் கைலாயத்தில். அங்கே என்ன இருக்குது, கண்ணுக்கு என்ன காட்சி இருக்குன்றதை பார்க்கலாம். பனி விசிம்பிள் அமரர் பணிந்து சூழ். அங்கே பார்த்தாக்கா 3 வகையான மாலை தெரியுது நம்ம கண்ணுக்கு. என்ன மாலைன்னு தெரியல, ஆனால் 3 வகையான மாலை தெரியுது. அது செக்கிழா பெருமான் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும், இல்லாட்டி நமக்கு எப்படி தெரியும். அப்போ அந்த பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அனித கோடி அணிமுடி மாலையும் 1, புனித பொன் அரி மாலையும் 2, முனிவர் அஞ்சலி மாலையும் 3 எல்லாம். நம்மளை பார்க்கும்போது என்ன பண்ணுறோன்னாக்கா அங்கே வந்துட்டு நிறைய வந்து 3 வகையான மாலை தெரியுது. என்ன மாலை தெரியுதுன்னாக்கா, இப்போ பக்கத்தில் பார்க்குறோம். இப்போ கண்ணுக்கு என்ன இருக்குது, அணிமுடி மாலை 1, பொன்னரி மாலை 1, அஞ்சலி மாலை 1 அப்படின்றாங்க. என்னன்னாக்கா அமரர் பனி விசிம்பிள் அமரர்னு சொல்கிறாங்க. அமரர்கள்னால் யாருனாக்கா தேவர்கள். அவங்க அமரர்கள்னு ஒரு வார்த்தைக்கு சொல்கிறோமே வழிய அமரர்னாலும் கூட அவங்கெல்லாம் நீண்ட காலம், நம்மளை விட நிறைய காலம் உயிரோடு இருப்பாங்க, அதனால அமரர்கள். ஆனால் ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. நம்மளோட அப்பசாமி கூட சொல்லுவாங்க, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் 6 கோடி நாரணன் அங்கனே 7 கங்கை. இந்திரன் எத்தனை பேர் தெரியுமா, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார் போயிட்டாங்க. 6 கோடி, அதோட 6 கோடி நாராயணர் இறந்து போனாங்க. ஈரலாத கங்கை ஓரத்தில் இருக்க மணலை எண்ணினா எத்தனை மணல் இருக்குமோ அத்தனை இந்திரன்கள் இருந்தாங்க. 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன். ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே. அப்போ மறைந்து போகாமல் எப்பயும் நித்தியமாக இருக்கக்கூடியவர் யாருனாக்கா நித்தியமான பெருமானார் சிவபெருமானார் ஒருத்தர் தான். ஆனால் ஒரு வார்த்தைக்கு அவங்கள அமரர்கள்னு சொல்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமரர்கள்னு சொல்லக்கூடிய அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள், இவங்க வந்துட்டு நம்ம சொல்லுவோம் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அது வந்து ஆதித்ய அந்த சூரிய வம்சத்தில் ஒரு 12 பிரிவு, பிரம்மதேவன் உருத்ர வம்சத்தில் ஒரு 11 பிரிவு, அப்புறம் வசுக்கள்னு சொல்லக்கூடிய அவங்க வம்சத்தில் ஒரு 8 பிரிவு, அஸ்வினி தேவர்கள் வந்து ஒரு 2 பிரிவு, இவங்க எல்லாம் சேர்ந்து 33 வரும். 33 கோடி தேவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தேவர்கள். ஆனால் அதையும் தாண்டின தேவர்கள் நிறைய இருக்கிறாங்க. பொதுவாக 33 கோடி தேவர்கள் இந்த இதுவாக சொல்லுவாங்க. அநேக கோடி உயிர்கள் அங்கே இருக்குது அப்படின்றது. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா சுவாமியை வணங்கணுன்றதுக்காண்டி வந்து அங்கே நிற்கிற அமரர்கள். அவங்க சும்மா வணங்க முடியுமோ,
அங்கே எங்கே இருக்குது அவங்களோட தேவலோகத்தில் என்ன இருக்குது, கற்பக மலர்கள் இருக்குது. அந்த கற்பக மலர்களை எடுத்துகிட்டு வந்து இப்படி கை மேலே தலைமையில் தூக்கிட்டு இப்படி கையில் வச்சுட்டு அப்படியே லைனாக நிற்கிறாங்களாம். 33 தேவர்கள் என்ன எப்படி இருக்கும், அந்த கற்பக மலர்லாம் பார்க்கறதுக்கு எதுவும் மாலை கட்டி வச்சா மாதிரி இருக்குது நமக்கு, நம்ம போய் பார்க்கும்போது. அப்போ ஒரு மாலை ஆச்சுங்களா, பொன்னரி மாலை ஆடிச்சிங்களா, என்னென்ன 3 மாலை பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதில் வந்துட்டு அஞ்சலி மாலை, அந்த கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய மாலை பார்த்தோம். அப்புறம் பொன்னரி மாலைனாக்கா அவங்க எல்லாம் லைனாக தேவர்கள் நிற்கிறாங்க, அவங்களோட கிரீடம் எல்லாம் வரியில் இருக்குதுங்களா, அது பார்க்கறதுக்கு அது ஒரு மாலையாக தெரியுது, தங்கத்தான ஒரு மாலை கட்டி போட்ட மாதிரி இருக்கா, அது பொன்னரி மாலை. அப்புறம் வந்து அணிமுடி மாலை, நம்மளோட முனிவர்கள் அவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க வைக்கிறது ஒரு மாலையாக இருக்குது. இப்படி 3 வரிசையில் மாலைகள் இருக்குது. அனித கோடி அணிமுடி மாலையும், புனித கற்பக பொன்னரி மாலையும், முனிவர் அஞ்சலி, முனிவர்கள் கையை தூக்கி இருக்கக்கூடிய அந்த அஞ்சலி கை தூக்கி இருக்கக்கூடிய அது ஒரு மாலையாகவும் ரொம்ப அழகாக 3 மாலைகள் தெரியுது அப்படின்றத நம்மளுக்கு காட்சிப்படுத்துகிறாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். அடுத்த பாடல் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 6வது பாடல். நீடு தேவர்கள் நிலைகளும் வேண்டினின் நாடும் 50 பூதமும் நாட்டுவர் கோடி கோடி குரல் சிறு பூதங்கள் பாடி ஆடும் பறப்பது எங்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான ஒரு இது என்னன்னாக்கா, நீடு தேவர்கள் நிலைன்னு வந்துடும். இப்போ தேவரெல்லாம் இருக்காங்களே, இப்போ இந்திரனுக்கு ஏதோ ஒரு வேணும், சுவாமி கிட்ட வந்து கேட்கணும்னா சுவாமி என்ன பண்ணுவாரா, உடனே ஏதோ கேட்டாக்கா உடனே இந்த பூதங்கள் இருக்கு இல்லையா, நம்மளோட கோடி கோடி பூதங்கள் இருக்குதான், அந்த பூதங்களை கூப்பிட்டு அந்த இந்திரன் இதை கேட்குறான், அதை செய்து கொடுன்னு சொல்லிடுவாராம் சுவாமி. இப்போ நம்மளோட ஞான பிள்ளையார் வந்து முத்துச்சிவிக்கையில் வராங்க. முத்துச்சிவிக்கையில் வந்துட்டு வரும்பொழுது திருச்சக்தி முற்றம் வந்துட்டாங்க, நல்ல வெயில். முத்துச்சிவிக்கையில் வந்தாலும் கூட அவங்களுக்கு வெயில் நேரடியாக தாக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சுவாமி முத்து பந்தல் ஒன்று கொடுக்குறாரு. அப்போ அந்த பந்தலை யார் கொண்டு வந்து கொடுக்குறா, பூதங்கள் கொண்டு வந்து அங்கே சுவாமிக்கு முத்து பந்தலை கொடுத்துட்டு அது போகுது பூதங்கள். அப்போ சுவாமி என்ன கேட்குறாங்க, பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு உண்ணப்பம், என்மேல் இந்த சூளமும் இடபக்குறியும் பெருக்கும், இந்த உடம்பு சமண சமயத்துலேருந்து வளர்ந்த உடம்பு சாமி, எனக்கு இது பிடிக்கல, நீங்கள் வந்து என் ஆவி காக்கணும்னு உங்களுக்கு விருப்பம், எனக்கு உயிரோடு இருக்கணுன்ற ஆசை இல்லை, ஒருவேளை என்னோட உயிரை காப்பாற்றணும்னு உங்களுக்கு விருப்பம் தான் என்ன பண்ணும், இந்த உடம்புல இடபக்குறியும் சூளக்குறியும் பொறிங்க அப்படின்ற. உடனே என்ன பண்ணுது, அந்த பூதம் வந்து யாருக்கும் தெரியாமல் இடபக்குறியும் சூளக்குறியும் பொறிச்சிட்டு போயிடுது, இடபக்குறையும் பொறிச்சிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, என்ன சாமியை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்பிசாமி போயிட்டு நம்பிசாமிக்கு குண்டையூர் கிழான்னு ஒருத்தர் நெல் கொடுத்துட்ருக்காரு. அந்த நெல் கொடுக்கறது தடைப்பட்டு போகுது. சுவாமி கிட்ட வருத்தப்பட்டுக்கிட்டே படுத்திருக்காரு. சுவாமி என்ன பண்ணுறாரு, நெல் மலையை கொடுத்துட்றாரு. சும்மாவே நெல் மலையை யாராலும் எடுக்க முடியாது, சாமி கொடுத்த அருள் மழையை யாராலே அதை எடுக்க முடியுமா, அது யாராலையுமே எடுக்க முடியாது. சுவாமிக்கிட்டே போய் கோழியில் பெருமானன்னா நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைத்த ஏத்திய பத்தையும்னு சுவாமி இந்த நெல்லெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுங்கன்னொடனே சுவாமி என்ன பண்ணுறாரு, அங்கே இந்த பூதங்களை அனுப்பி எல்லாத்தையும் இந்த மாதிரி சுவாமி சொல்லக்கூடிய இந்த வேலைகளெல்லாம் செய்கிறது யாருனாக்கா இந்த பூதங்கள் தான். இந்த பூதங்கள், இந்த 50 பூதம் இருக்கு இல்லையா, நம்ம நிறைய வழிபாடெலாம் செய்கிறாங்க, வருணனுக்கு பூஜை, அந்த அக்னி, இந்த மாதிரியான 5 பெரும் பூதங்களுக்கும் நீர் நிலம் காற்று ஆகாயம், இதுக்கெல்லாம் வந்து தலைவனாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த 50 பூதங்கள் தான் உலகத்தில் பெருசுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த 50 பூதங்களுக்கு ஏதாவது வேணும்னா சுவாமி என்ன பண்ணுவார்னா, நம்மளோட இந்த குட்டி குட்டி பூதம் இருக்கு இல்லையா, அவங்கள கூப்பிட்டு சிவ பூதங்களை கூப்பிட்டு தான் செய்ய சொல்லுவாராமா. அந்த மாதிரி அவ்வளோ சக்தி கொண்ட பூதங்கள் நம்மளோட பூதங்கள். இதில் இன்னொன்று கூட நல்லா இருக்கும், இந்த பூதங்களை வந்துட்டு நம்மளோட அப்பர் பெருமானார் பாடியிருப்பாங்க. அது எல்லா இடத்துலையும் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பூதங்களை பாடுவாங்க. ஆனால் இங்கே திருவாரூரில் மட்டும் என்ன பாடுவாங்கனாக்கா, பாடினம் பூதத்தினானும் அப்படின்னு சுவாமி இளமையான பூதங்களை வச்சுருக்காராம் திருவாரூர் சுவாமி. ஏன்னா நம்பி சுவாமிக்கு நெல்லெல்லாம் மூட்டை கொண்டு வரணும்ல, வயசான பூதானா முடியாது அப்படின்னு இளமையான பூதத்தை வச்சுருக்காங்கன்னு சொல்லுவார். இதில் கூட இந்த வெண்காடுன்ற ஒரு தலத்துக்கு இந்த பூதங்கள் பற்றி ஒரு பாட்டு பாடுவார். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பாடல். கொள்ளை கோழை காதின் குண்டை பூதம் கொட்டி கொட்டி குணித்து பாட உள்ளம் கவர்ந்துட்டு போவார் போல உழிதவர் நான் தெரிய மாட்டேன் மீண்டேன் கள்ள விழிப்பர் காணா கண்ணா கண்ணுள்ளார் போலே கறந்து நிற்பார் வெள்ள சடை முடியர்
வெண்காடு மேவிய விகிர்த நாரே அப்படின்வாரு. கொள்ளை குழைக்காதின் குண்டை பூதம். அந்த காதில் வந்து குழை போட்டுட்டு இருக்காராம். அதுக்கப்புறம் அது அப்படியே கொண்டு போதான் உள்ளம் கொள்ளை போகுதுன்ற மாதிரி. அப்புறம் அந்த குண்டை பூதம்லாம் என்ன பண்ணுதுன்னா கொடு கொட்டி குட்டி குடித்து பாட. இந்த கொடு கொட்டின்றது ஒரு வகையான வாத்தியம். அந்த குடமுழான் மாதிரி இருக்கும். அந்த கொடுக்கொட்டியை வந்து இந்த பூதம் வந்து குனித்து பாடுதான். அதுவும் ஆடிக்கிட்டே கொட்டுதான். கொட்டினோடனே சுவாமி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாராம். ஆடிட்டு அப்ப சுவாமி கிட்ட வந்து பிக்ஷைக்கு கேட்குறாரு. இப்படி கேட்ட உடனே இப்படி பார்த்துக்கிட்டே இந்த பிக்ஷை போடலான்னு இருக்கும்போதே அப்படியே கண்ணோட கண்ணு பற்றி நின்று உள்ளம் கவர்ந்துட்டு போவார் போல உழுதருவார். நான் அப்படியே என் மனசை கொண்டு போயிட்டார். கல்ல விழி வெடிப்பார். அப்படியே ஓரக்கண்ணால் பார்த்துட்டே போனார். காணா கண்ணா கண்ணுள்ளார் போல கறந்து நிற்ப வெள்ளச்சடமுடைய வேதனாவர்னு இப்படி போகுது அவரோட பாடல். அதில் அந்த கொள்ளை குழைக்காதின் குண்டை போதும் குரல் கொட்டி. சாமி எங்கே பிக்ஷைக்கு போனாலும் பிக்ஷாடனர் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அந்த சாமி இவ்வளோ உயரமாக இருக்கிற அவர் முட்டிக்காலுக்கு கீழே ஒரு குட்டியோன்னு குள்ள பூதம் இருக்கும். அது கையில் வந்து பெரிய அந்த பிக்ஷை பாத்திரம் ஏந்திட்டு வரும். அழகாக இருக்கும். அந்த கொஞ்சம் குட்டியாக குள்ளமாக இருக்கும். அந்த குரல்னாக்கா குரல்னா என்ன? திருக்குறள்லாம் சின்னதுன்னு அர்த்தம் இல்லைங்களா? அது குட்டி குட்டியாக இருக்கிற பூதங்கள் தான் குரல் பூதம் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி பூதங்கள் இதிலும் இன்னும் நம்மளோட காரைக்கால் அம்மையார் கூட கேட்பாங்க. பெரினும் பிரிது யாதும் வேண்டே நமக்குதுவே உரினும் உராது ஒழுதிமேனும் சிறுதுணத்து நெற்றிமேல் மற்றொரு கண் உடையாந்தன் பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா கிடைக்குமோ கிடைக்கலையா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் சாமி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னாக்கா அவங்களோட பூதத்தில் ஒரு பூதமாக ஆகணும் அப்படின்னு. அதனால தான் அவங்க பேயாய நற்கணத்தில் ஒன்றாய நாம்னு பேயானாங்க. அந்த பூதங்கள் வந்து அவ்வளோ உயர்வு. அந்த மாதிரி பூதங்கள் இங்கே எங்கே இருக்குன்னா ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த திருமலை அந்த கைலாயம் நம்ம போகிறோம் இல்லைங்களா? அந்த பக்கத்தில் எல்லாத்துலேயும் சங்கரா 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 சங்கரான்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும் அந்த பூதங்கள் நிறைய இருக்குது. இப்போ அந்த பூதங்கள் எல்லாம் நம்ம சிவகணங்கள் இல்லையா வணங்கிப்போம். வணங்கிட்டு இவங்களுக்கெல்லாம் கணநாதரை காழி கணநாதர், அப்புறம் வந்து நம்மளோட சேரமான் பெருமானை இவங்களாம் கணநாதராக அவங்களுக்கெல்லாம் தலைவராக அங்கே அப்புறம் இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ அடுத்தது ஒரு கதை. அங்கே பார்த்தாக்கா ஒருத்தர் வேக வேகமாக வந்துட்டுருக்கு. என்னன்னாக்கா நாயகன் கழல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமையின் மீண்டவன் தூய. நம்ம போயிட்டு இருக்கோம். எத்தாப்புல ஒருத்தர் வர்றார். யாருன்னா அவர் தான் பிரம்மா. அவர் என்ன பண்ணுறாருனாக்கா சாமியை வணங்கணும். தினம் வந்து வணங்கணும் இல்லையா? அதனால என்ன பண்ணுறார்? படைத்தல் தொழில் செய்யறதுக்கு முன்னாடி சுவாமியை வந்து வணங்கிட்டு போகணும். அப்போ வணங்குறதுக்காக அவர் வந்தார். வந்தப்போ மேய காலம் அப்போ தான் வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் சாமி நம்மளை பார்ப்பார். நம்ம இப்போ வந்துட்டோம். இப்போ இந்த வெயிட் பண்ணாக்கா ஒன்றும் அப்பாயின்மெண்ட்டு இப்போ கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? சரி திரும்பி போய் இன்னொரு நாள் வருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே அவர் வெளியில் வர்றார். அப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். இப்போ தூய சொன்ன வந்த உடனே ரொம்ப குழம்பிட்டார். என்னன்னா இந்த மலை எப்படி இருந்தது? வெள்ளை விளையர்னு இருந்தது இல்லைங்களா? நல்ல பொன்னின் வெண்திர நீர் பூசி பனியை பூசி வெள்ளை விளையர்னு இருந்தது. அவரோட வாகனம் என்ன? அவரோட வாகனம் வந்து அன்னப்பக்ஷி. அது வெள்ளை விளையர்னு இருக்கும். இந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்க மலையில் விட்ட உடனே அந்த வெள்ளையாக இருக்க அன்னப்பக்ஷி எங்கே இருக்குன்னே தெரியும். எங்கே நம்மளோட அன்னப்பக்ஷி எது, நம்மளோட மலை எதுன்னே தெரியலையே அப்படின்னு அவர் கொஞ்சம் குழந்து போயிட்டாலாம். அது இது கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு கதை மாதிரி இருந்தாலும் இதில் என்ன கருத்து இருக்குதுனாக்கா அந்த கைலாய மலைக்கு போன அன்னப்பக்ஷியும் அதோட கலந்துடுற மாதிரி நாமளும் அங்கே போனோம்னா சிவத்தோட இரண்டரை கலக்க முடியும். அதுதான் அங்கே அருமையானது ஒரு கருத்து. என்னன்னாக்கா சிவமாம் தன்மையாக, அதான் சித்தம் சிவமாக்கி இணையாண்டன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சிவமாம் தன்மையாக ஆக முடியும். அது பெருமான இவர் கூட சொல்லுவார். நம்ம பொன்வந்த திருவந்தாதியில் 11ஆம் திருமுறையில் சேரமான் பெருமான் எழுதின பொன்வந்த திருவந்தாதி இருக்குது. அதில் சொல்லுவார், கனக மலை அருகே போயின காக்கையும் அன்றே அந்த அன்றோ படைத்தது பொன்வண்ணமே. இந்த காக்கை பறந்து போச்சான், என்ன ஆயிடுச்சான்? பொன் கலர் ஆயிடுச்சான் அங்கே நம்மளோட கைலாய மலைக்கு போக முடியும். அப்போ என்ன அர்த்தம்? அதோட தன்மைக்கு பொன் தன்மைக்கு வந்துடுச்சுனாக்கா சிவமாம் தன்மைக்கு. அப்போ சிவத்தை சார்ந்திருந்தா நாமம் சிவமாம் தன்மைக்கு அடையலாம் அப்படின்றது தான் இதில் வந்து அழகாக சொல்கிறாங்க. 17வது பாடல், 7வது பாடல், தொடர் எண்ணில் 17, திருமலச்சருக்கத்தில் 7. இனி 8வது பாடல். இது வெளிப்பாடல்னு சொல்லுவாங்க. இடைச்செருகல்னு சொல்கிற ஒரு வழக்கம் உண்டு. அங்கே என்ன பண்ணதா இப்போ அவர் பிரம்மாவை பார்த்தோமா. இப்போ திருமால் என்ன பண்ணுற? காதில் வெண்குழையும். காதில் வெண்குழை அணிந்திருக்க சங்க வெண்குழை காதோட எம்பெருமான் இல்லைங்களா? நம்மளோட சாமி தான் குழை அணிந்திருக்கக்கூடிய. ஒரு பக்கம் தோடும் ஒரு பக்கம் குடையும் அணிந்திருக்கு. கழல் தொழ. அப்போ காதில் வெண்குழை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானோட
திருவடியை தொழறதுக்காக நெடியோன்னு சொல்லக்கூடிய திருமால் காலம் பார்த்து இருந்தும் அறியான். சரி வெயிட் பண்ணி பார்த்தாரு. சரி நம்மளும் அப்பாயின்மெண்ட் வாங்காத வந்துட்டோம், சரி செத்த நாள் உட்காந்துருந்து பார்த்துட்டு போயிடுவோம், காலம் பார்த்து இருந்தோம் அப்படின்னா அவர் உள்ளே போனவர் அவர் உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் இருந்து சாமியை பார்த்துட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமால் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே போயிட்டு உட்காந்துட்டார். இப்போ இது தெரியாது யாருக்கு, அந்த வெண்குழையில். அவர் என்ன காரில் வந்தார், கலுழன்னு சொல்லக்கூடிய அவர் பருந்து தானே, அவரோட கருடன் தானே அவரோட வாகனம். அந்த கருடனை வெளியில் விட்டுட்டு இவர் உள்ளே போனார். கொஞ்சம் லேராகவுமே சரி இருந்தே பார்த்துட்டு போவோம்னு அவர் உட்காந்துட்டார். இந்த கருடன் வெளியில் இருந்துகிட்டே இருக்கும்பொழுது நம்ம பெருச்சாளி இருக்கு இல்லைங்களா, நம்மளோட சுவாமியோட மூத்த பிள்ளையாரோட ஊர்தி இருக்குதுங்க இல்லையா, அது என்ன பண்ணும், அது பார்க்கறதுக்கு பெருச்சாளி கிடுக்கிடுன்னு ஓடிச்சுன்னா சின்னதாக ஒரு பன்றி மாதிரியே இருக்கும். அது மாதிரி கிடுக்கிடுன்னு ஓடி போய் ஒரு பொந்து இருந்து தான் அதுக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கருடன் நினச்சிச்சு, அடாடாடாடா திரும்பவும் பிரச்சனையா அந்த பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும். இந்த சிவபெருமான் வந்து முன்ன நெருப்பா நின்ன மாதிரி இப்போ வெண்பனியாக நின்றுட்டார் போல இருக்கு. நம்ம தலைவர் என்ன பண்ணுற, பன்றியாக உருவம் எடுத்த மாதிரி இப்போ பெருச்சாலியாக உருவம் எடுத்து சுவாமியோட திருவடியை தேடிட்டு இருக்கிறாரு போல இருக்கு. என்ன அப்படின்னு அது குழம்பிடுச்சாம்மா, அந்த முன்னை புராணத்தை நினச்சி அது குழம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. காதில் வெண்குழையோன் கழல் தொழ நெடியோன் காலம் பார்த்து இருந்தது அறியான். அவர் அங்கே வெயிட் பண்ணுறது இங்கே இருக்கவருக்கு தெரியல. யாருக்கு, அந்த கருடனுக்கு. சோதி வெண் கையிலை தாழ்வரை முழையில, சோதியாட்டமாக இருக்கக்கூடிய அந்த வெண்மையான அந்த கையிலை தாழ்வரை அதோட கீழ்ப்பக்கத்தில், முழைனா பொந்துன்னு அர்த்தம், முழையில துதிக்கையோன்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானோட ஊர்தியாகிய பெருச்சாலியை கண்டு மீதெழுப்ப, ஆஹா திரும்பவுமா மீதெழு பண்டை செஞ்சுடை என்று அன்னைக்கு வந்து திருமாலும் பிரம்மாவும் யார் பெரியவன்னு சண்டை போட்டுக்கிட்டு தேடினாங்க. அடிமுடி தேடும் போது சுவாமி சோதியா நின்னாரு, இன்னைக்கும் அடிமுடியை தேடுறாங்க போல இருக்கு. சுவாமி வெண்சுடரா நின்றுட்டார் போல இருக்கு. ஆனது என்று அதன் கீழ் ஆதியே நம்ம தான் இடங்கள் விட்டோம். முன்னாடி பன்றியா போன மாதிரி இப்போ ஏதோ பெருசாலியாக போய் நம்மளோட தலைவராகிய திருமால் தேடிட்டு இருக்காரு. அதனை வந்து அனைதரும் கலுழன கருடன் அர்த்தம். இது நினச்சி அது வந்து குழம்பிட்டான். அங்கே வந்து பிரம்மர் குழம்பினாரு, இங்கே வந்துட்டு இந்த கருடன் குழம்பெடுத்துன்றாங்க. இது 8வது பாடல். இது இடைச்செருகல்ன்ற ஒரு இதுவும் உண்டு. சரி நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருந்துருவோம். திருமாலும் பிரம்மாவும் மாதிரி நம்ம குழம்பிகிட்டே நின்றுட்டுவோம். நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிடுக்கிடுன்னு நம்ம தெய்வ செக்கிழா பெருமான் திருவடியில் இங்கே தயங்கி நிற்காத போய்கிட்டே இருக்கணும். இதுலேருந்து என்ன இன்னொரு நுணுக்கம் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தெரியுது, திருமாலாக இருந்தாலும் பிரம்மாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல குழம்பிடுவோம். ஆனால் அடியார்களாக இருக்கிற பட்சத்தில் நம்ம நேரடியாக சிவபெருமானார் அடையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரம்பையர் ஆடல் முழவுடன் மருங்கில் அருவிகள். அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தேவலோகத்து பெண்கள்லாம் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த அவங்க நடமாட இதில் சொல்ல புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயந்து அறிவழுந்திட்டு ஐமேல் உந்தி அறிவழுந்த போது அஞ்சல் என்று அருள் செய்வான் அருளும் கோயில் நடமாட வந்து டக்குன்னு மறந்துட்ட பாருங்க. முழவதிர எடுத்து சொல்லிடுறேன் ஏன் அந்த கதை. புலனை அந்த மடவார்கள்லாம் வரும்பொழுது அவங்களுக்காக முழவதிர் அடைந்த உடனே அங்கே இருந்த சிலமந்தி அலமந்தி மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. இன்னைக்கு திருவையாறு கும்பாபிஷேகம் வரும்போது பாட்டு மறந்து போச்சு பாருங்க. அது மாதிரி திருவையாறில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பொண்கள்லாம் வந்து நடமாட வராங்களாம். வந்த உடனே அதுக்கு வாத்தியம் வாசிக்கிறாங்க. வாத்தியம் வாசித்த உடனே அங்கே இருக்கிற மந்தி, சில மந்தி, எல்லா மந்தியும் இல்லை, அங்கே இருக்க மந்திக்கு தெரியும் இதெல்லாம் பொண்கள் ஆடுறதுக்காக நடமாடுறதுக்காக வாத்தியம் வாசிக்கிறாங்கன்னு. அந்த வெளியூர்லேருந்து வந்த மந்திக்கு தெரியாது இல்லையா. இப்போ 10 மணி திருவாரூர் போனீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து மணி அடிப்பாங்க. மணி அடிச்சுட்டு தேவாரம் பாடுவாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். வெளியூர்லேருந்து என்ன ஏதோ மணி அடிச்சு ஏதோ பாட்டு பாடுற மாதிரி இருக்குன்னுவாங்க. அது அப்போ சில மந்திக்கு தெரியாது. அது என்ன பண்ணோம், கிடுக்கிடுன்னு மரத்து மேலே ஏறி ஒரு வேளை இடி இடிக்குதோ மழை வரப்போதோ அப்படின்னு பார்க்குது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி அருவிகள் எதிர இந்த பொண்கள்லாம் வந்து ஆடுறதுக்கு முழவதிரா. அந்த முழவுக்கு எதிராக அருவிகள் சட 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 சடன்னு ஒரு சத்தத்தோடு கொட்டுது. இது மரம் பெரு காதல் மனத்துடன் தெய்வ மதுமலர் இருகையும் ஏந்தி நிரந்தரம் எடுந்த விமான சோபான நீடுவர வழினால் ஏறி
புரந்தனர் முதலாம் கடவுளர் போற்ற பொலிவுத திரு. அப்படியே நம்ம போய்கிட்டே இருக்கோம். அப்போ பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இப்போ ஒரு பெரிய பெரிய விஐபி இருந்தாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய கார், ஆடி கார்லேருந்து என்னென்ன கார் சொல்கிறாங்க, எல்லா காரும் எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தான். அதில் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்தா என்ன பெரிய ஆளுங்க போல இருக்கு, பெரிய பெரிய கார்லாம் வந்து நிற்குதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி இவர் பெரிய விஐபி இல்லையா. சாமியை பார்க்கறதுக்கு தேவாதி தேவர்கள், இந்திரன் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்கவுங்களோட வாகனத்தில் ஏறி வந்து அந்த இடத்த பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு கையில் அந்த மது மலர், அழகாக மதுனா தேன் சொரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மலரில் விமான சோபானங்கள், விமானங்கள்லையும் இந்த படிக்கட்டுலையும் இறங்கி வந்துட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து அந்த திருமலையில் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம எங்கே போகிறோம், நம்ம தெய்வ செக்கிழாபிரானையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகிறோம். இப்போ எப்போ வந்து சுவாமி இருக்கக்கூடிய இடத்துக்கு வரோன்னு அர்த்தம். நம்ம கோயிலுக்கு போனாலும் எங்கே முதல் சுவாமி நந்தியம்பெருமானாரை வணங்கினா தான் அதில் இருந்து நம்ம கோயிலுக்குள்ளே போகிறதா அர்த்தம் இல்லைங்களா. இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், வேத நான்முகன் மால் புரந்தரன் முதலாம். அப்போ வேத நான்முகன்னாக்கா வேதங்களெல்லாம் ஓர்தி கொண்டு 4 பக்கத்துக்கு 4 தலைகளை கொண்டு இருக்கக்கூடிய பிரம்மன் நான்முகன். மால்னா திருமால். புரந்தரன்னாக்கா இந்திரனுக்கு புரந்தரன் ஒரு புரந்தராதி தேவர்களும்ட்டு நம்மளோட திருவாசகத்தெல்லாம் வரும் இல்லைங்களா. புரந்தரன்னாக்கா இந்திரன். முதலாம் விண்ணவர், அவங்க முதற்கொண்டு அந்த மற்ற எல்லா தேவர்களும், அவங்க யார் இத்தனை கோடின்னு இல்லை எண்ணிலா, மற்றும் காதலால் மிடைந்த எல்லாரும் நெருக்கி அடிச்சுட்டு நிற்கிறாங்களாம் எங்கள் வாசப்படியில். அப்போ நிறைந்த முதல் தடைனா என்னது, இப்போ இந்த ஊருக்கு இந்த வீட்டுக்கு வரணுன்னாக்கா இங்கே ஒரு வாசல் இருக்கும், அது மூடிக்கிட்டு தான், அதுதான் தடை. அது திறந்துட்டு தான் நம்ம உள்ளே வரோம் இல்லைங்களா, அது பேர் தடைன்னு அர்த்தம். அந்த முதல் பெரும் தடையாம் கதிர்மனை கோபுரத்துள்ள அழகிய கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துல யார் இருக்கா, கோபுரத்து உள்ளார் பூத, அங்கே உள்ள ஒருத்தர் இருக்கார், என்ன ஆடிக்கொண்டு இருக்கார். எப்படி ஆடிட்டு இருக்காராம், பூத வேதாள பெருங்கணநாதர். பூதங்களுக்கும் வேதாளங்களுக்கும் கணங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானார். அந்த பூதம் வேதாளம் அதெல்லாம் போற்றி கொண்டு சொல்லிட்டு இருக்க பெருமான சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி, அப்படியெல்லாம் போற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது பொதுவில் நின்று ஆட, பொதுன்றதுன்னு அது பரவலி ஆகாசத்தில் ஞான வெளியில் சுவாமி வந்து ஆடிக்க பொதுவில் நின்று அழகாக சொல்லுவார் பின்னாடி. ஆனால் என்ன புராணத்தில் சொல்லுவார், பொய்யன்பு கெட்டாது பொற்பொதுவில் நடம் செய்யும் பெருமான். பொதுவில் தான் ஆடுறாரு, ஆனால் சிலருக்கு எட்ட மாட்டார். யார் பொய்யா அன்பு செய்கிறவங்களுக்கு எட்ட மாட்டாராம்மா அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பூத வேதாள பெருங்கணநாதர் போற்றிட பொதுனா பொற்பொதுன்னு சொல்லக்கூடிய மஞ்சள் நின்று ஆடும் நாதனார் தலைவனாகிய சிவபெருமானார் ஆதி தேவனார். ஆதி பெருமானார் யார், நம்மளோட பெருமானார் தான். ஆதியும் அந்தமும் எல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேன்னு சொல்கிறோம். ஆதின்ற வார்த்தை நிறைய தேவாரங்களை நம்மளுக்கு வரும். அப்போ ஆதியே அதெந்துவே, ஆதியே என்று அழைத்தேன் அதெந்துவே என்று அருளாயன்னு வரும். இப்போ ஆதின்றது நம்மளோட பெருமானார் தான், ஆதி சிவன். அந்த ஆதின்ற வார்த்தை அவருக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஆதி சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமானாருக்கு மட்டும்தான் போகணும். ஆதி தேவனார் கோயில், அந்த கோயிலுக்கு பொதுவாக நமக்கெல்லாம் தலைவர் யாருனாக்கா நம்மளோட சிவபெருமான. அந்த கோயிலுக்கு தலைவர் யாருனாக்கா நந்தியம் பெருமான். நந்தியில் இருக்க நந்தின்னு சொல்லக்கூடிய எங்களோட தலைவர் தான். அவர் தான் திருக்கைலாய நாயகராகிய திருநந்தி தேவர் அப்படின்னு சொல்லிடுறது நந்தி தேவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நந்தி தேவர் வேற, மற்ற நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நந்தி தேவர்கள் வேற. இவர் அறவிடை, அறவிடை ஏறி, அதான் வேதா நாயகா விடைப்பாகான்னு சொல்கிறோம். விடையில் ஏறி வரக்கூடிய சிவபெருமான் இந்த அறவிடையில் தான் சுவாமி ஏறுவார். அதனால் நம்ம அறத்தில் நிற்கலைன்னா நம்ம கிட்டலாம் விடையே வராது. விடை மேலே வர சுவாமி அப்புறம் எங்கே எதிர்பார்க்கறது. அதனால தான் அம்மா கேட்டாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றா பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்று மரமாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணி ஆடும் பொழுது உன் நடியின் கீழ். அறத்தின்பால் நிற்கக்கூடிய அறத்திலே இருக்கக்கூடிய பெருமானாரே அறவாணி ஆடும் பொழுது உன் நடியின் கீழ் இருக்க வேண்டும் என்றான்னு சொல்கிறாங்க. அப்போ அறவிடையில் சுவாமி வருவார். அந்த அவர் தான் அந்த நந்தியம் பெருமானார். அவர் எப்படி இருப்பார், அவருக்கு நெற்றியில் கண்ணு இருக்கும். யார், நம்மளோட சுவாமி மாதிரி அவருக்கும் சிவசாரூபம் பெற்றவர். அவர் நெற்றியில் நெத்தியில் கண்ணு இருக்கும். 4 பேரும் தோழர், 4 தோள்கள். இது அதிகார நந்தின்னு நீங்கள் கோயிலில் போகும்போது பார்த்துருக்கீங்க இல்லைங்க. சுயசாம்பிகையாக உண்டு, அதிகார நந்தியும் 2 பேரும் நல்ல பெரிய பெரிய தலங்களில், பாடல் பெற்ற தலங்களில், பெரிய தலங்களில் இருக்கும். நிறைய இடங்களில் மறைச்சிடுறாங்க. இப்போ இதுவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட புள்ளிருக்க வேலூரில் அந்த கதவு பின்னாடி நம்ம தெரிஞ்சவங்க தான் நின்று வணங்கிட்டு போக முடியுது. பூவெல்லாம் போடுறாங்க, விளக்கெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அது அங்கே அதிகார நந்தி இருக்கிறதா ஒரு போர்டு வைக்கலாம். நிறைய பேருக்கு தெரியறதில்ல, தெரிகிற மாதிரி அதை செய்யலாம்.
அதை செய்கிறது கிடையாது. அதனால் நெற்றியில் கண்ணன் நாற்பெரும் தோழர் நீரணி மேனியர். அப்போ என்ன பண்ணுவாரா, நெற்றியில் கண் இருக்கும் நம்ம சுவாமி மாதிரியே. அப்புறம் நெற்றியில் கண்ணன் நாற்பெரும் தோழர், அந்த சுவாமியை சாலோகம் சாமீபம் சாரூபம்ன்ற இந்த பாதங்களில் இவங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்றத பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணுறாரு, அந்த 3 பதமுத்திகளை வகுத்திருக்குது. அதில் இவங்க சாரூபம் பெற்றவங்க. சுவாமி சாரூபம்னாக்கா சிவபெருமான் மாதிரியே அந்த அவங்களோட மேனியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கும் நெற்றிக்கண் இருக்கும், 4 பெரும் தோள்கள் இருக்கும். அதுக்கப்புறம் நீரணி வைத்து முழுக்க முழுக்க திருநீர் அணிந்திருப்பாங்க. அநேகர்னாக்க முத்தான்மாக்கள், அந்த நிறைய முத்தான்மாக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க நம்ம இப்போ நாயன்மார்கள் எல்லாரும் முத்தான்மாக்கள் இருக்காங்க இல்லையா. பெற்றமேல் கொண்ட தம்பிரான் அவங்களுக்கெல்லாம் ரிஷபத்தில் வரக்கூடிய தம்பிரான் அடியார், அந்த தன்னோட தலைவனார் இருக்கக்கூடிய சிவபெருமான் அடியாருக்கெல்லாம் இவர் தலைவராக இருக்கிறார். பெஞ்சகந்தன் அருள் பெறுவார். அப்புறம் மற்றவர்களுக்கெல்லாம் தலைமையாம் பணியும். அப்போ சிறியே அந்த மாதிரியிலான பேர் பெற்ற அவங்களுக்கெல்லாம் தலைமையாம் பணியும். மலர் கையில் சுருகையும் பெரும்பும். அவரோட கையில் என்ன இருக்குதான், சுருகையும் பெரும்பும். யார் கொடுத்தாராம், கற்றைவார் சடையான் அருளால் பெற்றான். சுவாமி கையில் சுருகையும் பெரும்பும் கொடுத்து நீ தான் இந்த கோயிலுக்கு நாயகன் அப்படின்ற பதவியை கொடுத்துருக்குறாரு. அவர் எதை காக்கிறாருனாக்கா, அந்த கைலை மால் வரை, இந்த கைலை மலையை யார் காவல் காக்கிறதுனா நம்மளோட நந்தியம்பெருமானார் தான் அப்படின்னு சொல்கிறது இந்த தர்ம அறவிடையில் வரக்கூடிய. இன்னொன்று திரிபுரங்கள் எரிக்கும் போது சுவாமி திருமால் ரிஷபமாக தாங்குறார். பல இடங்களில் போகிறார். ஆனால் இப்பயுமே இருக்கக்கூடிய ரிஷபம் பெருமானார், நந்தியம்பெருமானார் அவர் யாருனாக்கா அறவிடையில் வரக்கூடியவர். இவர் யாருனாக்கா நம்மளோட சிவபெருமானார்கிட்ட முதல் சீடர். இவர் தான் முதல் சீடர். யாருனாக்கா நந்தியம்பெருமானார் தான் முதல் சீடர். அவர்கிட்டேருந்து தான் எல்லாரும் நமக்கெல்லாம் முதல் தலைவர். அவர் சாமிக்கு முதல் சீடராக அங்கே அந்த உயரத்துலேருந்து வரும்போது நமக்கெல்லாம் முதல் தலைவர் அவருக்கு கைலாய பரம்பரையில் முதல் தலைவர் அவர் தான். அவர்கிட்டேருந்து தான் கைலாய பரம்பரை தொடங்கி வருது. அப்போ நம்ம கைலாய பரம்பரைன்னு நம்ம சொல்லிக்கிட்டோம்னா நமக்கு முதல் தலைவர் யாருனாக்கா நந்தியம்பெருமானார் தான். ஆனால் அவர் யாருனாக்கா சிவபெருமானாருக்கு முதல் சீடர். அவர் தான் முதல் சீடர். இதை கூட சொல்லுவாங்க, நந்தி அருள் பெற்ற நாகரை நாடினின் நந்திகள் 4 சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்று இவரோடு என்னோடு என்மரும் மாமேன்னு நம்மளோட திருமந்திரத்தில் திருமூல தேவநாயனார் சொல்கிறார். அதாவது நந்தி அருள் பெற்று 8 பேர் நாங்கள் சீடராக இருந்தோம், என்னோட சேர்த்து 8 பேர். அதில் யார் இருக்காங்க, சனகாதி முனிவர்கள் 4 பேர். அந்த சனகாதி முனிவர்கள், அதுக்கப்புறம் நானுன்னு சொல்லக்கூடிய திருமூலர், அதுக்கப்புறம் பதஞ்சலி வியாக்கிரபாதர், பதஞ்சலி இவங்களோட சேர்ந்து 8 பேர் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திருநந்தி தேவட்டது சனத்குமார சத்தியஞான தரிசனிகள் பரஞ்சோதியார் மேகண்ட தேவர், இந்த மாதிரி பரம்பரை விரிந்து வந்துக்கிட்டே இருக்குது. நந்தியம் பெருமான். நந்தின்றது சுவாமிக்கும் அந்த பேர் உண்டு. சாமியோட பேரை அவரோட முதல் சிஷ்யருக்கு வச்சிருக்காரு. அந்த சனகாதி முனிவர்களுக்கும் நந்தி முனிவர்கள்ன்ட்டு ஒரு பேர் உண்டு. சுவாமியோட பேரை தன்னோட சிஷ்யருக்கு வச்சிருக்காரு. நந்தி நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஞானசம்பந்தமூர்த்தி நாயனாரும் பாடுறார், பிள்ளைப்பெருமானார் பாடுறாங்க. நந்தி நாமம் அப்பனை நந்தியை ஆறாமதினை ஒப்பலி வள்ளலை ஒளி முதல்வனை எப்பரிசாகமே ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நந்தின்றது சுவாமியோட பேர். அவரோட பேரை தன்னோட முதல் சிஷ்யராக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானாருக்கு வச்சுருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா ஞானத்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நந்தினாக்கா திவிதி சம்புவுக்கு ஒப்பானவன் அர்த்தம். சம்புனா சுவாமி, சம்புவுக்கு ஒப்பானவன் அர்த்தம். நந்தின்றது எல்லா ஞானத்தாலும் நிறைந்தவர். அவர் தான் நந்தியம்பெருமானார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவர். நீரணி மேனியர். அதனால எல்லாரும் சாரூபம் பெற்றாலும் திருநீரு கண்டிகை, அவங்களுக்கும் திருநீலகண்டம்லாம் இருக்கும். திருநீரு கண்டிகை சிவச்சின்னங்கள் தரிக்கும் நியதியுடையவங்க, அவங்களும் தரித்திருப்பாங்க. இந்த கண்டம்லாம் அப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிஞ்சகன்னா தலைமாலை அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமான், அந்த பிஞ்சகனாரோட தலையில். இப்போது முதல்ல நந்தியம்பெருமானார் யாருன்றதை சொன்னார், கைலை தேவநாயனார் அவர் எப்படி இருப்பார்ன்றதை சொன்னார். இந்த 2 பாடல்களும் நீங்கள் சின்னதாக சைடில் பென்சிலால் குறிச்சிக்கலாம்.
நந்தியம்பெருமானாருக்கு பாட வேண்டிய பாடல்கள். நம்ம நிறைய தேவாரங்கள்லேருந்து பாடுறோம். இப்போ கூட அப்பனை நந்தி அது சொன்னேன், அந்த கூட பாட்டு கூட பாடலாம், அது திருமந்திரம். இது பெரிய புராணத்துலேருந்து நான் பாட்டு சுவாமிக்கு விண்ணப்பம் பண்ணோம்னா இந்த 2 பாட்டும் நந்தியம்பெருமானாருக்கு சொல்லக்கூடிய அருமையான பாடல்கள் குறித்து வைத்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்து கையில் 12வது பாடல். கையில் மான்மழுவர் கங்கை சூழ் சடையில் கதிரிளம் பிறை நரும் கண்ணி ஐயர் வீச்சிருக்கும் தன்மையினாலும் அளப்பெரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண்குடை அனபாயன் செய்ய அபயன் திருமணத்து ஓங்கும் திருக்கையிலாய நீள் சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அதாவது கைலையோட இப்போ பார்த்துட்டோம், நந்தியம்பெருமான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது அந்த வாயில் இருக்கா, அந்த வாயில் எப்படி இருக்குன்றத சொல்கிற அதை சொன்னல நன்றியால் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அந்த வாயில் எப்படி இருக்குதுன்னா புராணம் பாடுவித்தார் இல்லையா அனபாயச்சோர், அவரோட மனசு மாதிரி பெரிய வாயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே யார் இருக்கான்னா கையில் மான்மழு, கையில் மானும் மழுவும், ஒரு கையில் மானும் ஒரு கையில் மழுவும் வச்சுட்ருக்காரு. அதனால தான் சீகாழி வந்து கைலாயன்னு சொல்லுவாங்க. சீகாழியும் கைலாயத்துக்கு ஒப்பானே சுவாமி கையில் வந்து வேறு எந்த இதுவும் இல்லாமல் கையில் மான்மழு எதுவுமே இல்லாத இருப்பார். இப்போ இங்கே வந்து கையில் மான்மழு இயற்கையாக வச்சுருக்கக்கூடிய பெருமானார் கங்கை சூழ் சடையில் கதிரில் நல்ல கங்கை சூழ்ந்திருக்கக்கூடிய சடையில் சடையை என்ன பண்ணுறாரு, சடையோட ஒரு முடியில தான் கங்கையை எடுத்து விடுறாரு சுவாமி. அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய சடையில் இளம் பிறை அழகான ஒத்தை பிறையை வச்சிருக்கார். ஐயர்னா பெருமைக்குரியவர்னு அர்த்தம். இந்த ஐயர்ன்ற வார்த்தை இங்கே சுவாமி கொடுக்குறாரு. இதோட யாருக்கு அந்த வார்த்தை போக போகுதுனாக்கா நம்மளோட திருநாளை போவாருக்கும் திருக்குறுப்பு தொண்ட நாயனாருக்கும் திருநீலகண்டத்து பாணனாருக்கும் தான் சொல்லுவார் ஐயர்ன்ற வார்த்தையை. ஐயர்னா மிக உயர்ந்தவர்கள்னு அர்த்தம். இப்போ அது வந்து அந்த உயர்வும் பெருமைக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். அவர் வீற்றிருக்கிறதாலும் அளப்பெரும் பெருமையினாலும் மெய்யொளி தழைக்கும் தூய்மையினாலும் அந்த இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இதுல ஒரு அனபாயன்னாக்கா அவரோட பேர். அபயன்றது என்னன்னாக்கா அனபாயன்னாக்கா எதுக்கும் பயப்படாதவன்னு அர்த்தம். அபயம்னா பயம், நம்மளுக்கு அபயம், அந்த பயத்தை தீர்ப்பவர்னு அர்த்தம். அபயன் திருமணத்து ஓங்கும் திருக்கையிலாய நீள் சிலம்பு. அதாவது மனசு வந்து இயற்கையாகவே மனசு வந்து சலிப்பில்லாமல் இருக்கும், சலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசு வந்து அனபாயனோட மனசு வந்து சலிப்பில்லாத இருக்குது. அதனால தான் அந்த இது இடத்துக்கு ஓமானமாக சொல்கிறாரு. சிலம்புனாலும் மலை தான் அந்த இடத்த. அந்த வாசலை எப்படி சொல்கிறாருனாக்கா அங்கே வந்து நம்ம அனபாய சோழனாரோட இதுதான் அந்த 11 தடவை சொன்னாங்க 10 தடவை சொன்னாங்கன்னு குழம்புறோம் இல்லைங்களா. இது அபயன் அனபாயன் இரண்டும் ஒரே பாடலில் வருது. அபயன்னா பயங்களை நீக்குவர், அனபாயன்னா பயமற்றவர்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய அந்த வாசல் வந்து அப்படி இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் 2-3 பாடல் போகலாமா? சரி, இன்னும் 2-3 பாடல் போகலாமா? 4:10 ஆயிடுச்சு. மாதவம் செய்த இங்கே அன்னதன் திருத்தாழ்வரையின் இடத்து இன்னதன்மையன் என்று அறியா சிவன் தன்னையே உணர்ந்து ஆர்வம் தழைக்கின்றான் உன்னரும் சீரூபமணி. இனிமேல் கொஞ்சம் பாடல்கள் ஈஸியாக போயிடும், கதை தானே. இந்த இவ்வளோ அழகு சொல்லி கொண்டு வந்தோம் இல்லைங்களா. இந்த கைலாயத்தில் நம்ம போயிட்டே இருக்கோம். அங்கே ஒருத்தர் இருக்கார், இன்னதன்மையன் என்று அறியா சோயன் சொன்னோம் இல்லைங்களா. பெருமானாரை பற்றி யாரையுமே யோசிக்க முடியாது இல்லைங்களா. அப்படி இருக்கக்கூடிய அந்த பெருமானாரை இன்னத்தன்மையின் அந்த அறியாச்சுவனை தன்னையே உணர்ந்து, அதான் மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாதன் திருவாசகம் சொல்லுது இல்லைங்களா. ஒரு நிறைய மனமைத்துணர் அப்படின்ற மாதிரி மற்ற தெய்வத்தை கனவுல கூட நினைக்காத உன்னையல்லால் ஒரு தெய்வம் உருகேன்னு சொல்கிறாரு. சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம் அப்படின்னு சொல்கிறார். அத்தான் உன் அடியல்லாது அல்லாது அரற்றாது என்னான்னு நம்மளோட நம்பி சுவாமி சொல்கிறாங்க, பிள்ளை பெருமானார் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய பெருமானார், அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முனிவர் இருக்கார். ஆர்வம் தழைக்கணும். அவர் என்ன பண்ணுறாருன்னா சுவாமியே மனசில் நினச்சி ஆர்வமாக சந்தோஷமாக இருந்துகிட்டே இருக்கார். அவரோட பேர் என்னென்னா உன்னரும் சீர் உபமன்ய முனி. அவரோட பெருமைகளை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பெருமை கொண்ட உபமன்ய முனிவர்னு ஒருத்தருக்கார். எங்கே இருக்கார்? கைலாயத்தில் இருக்கார். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், கைலாயத்துக்கு போகும்போது தெய்வ செக்கிழாபெருமானாரோட போகும்போது அவரை பார்க்குறோம் இல்லைங்களா. உபமன்ய நல்ல கவனமாக வச்சுக்கணும்.
சரி, ஏன் அவர் உன்னரும் சீர் அவ்வளோ பெருமை என்ன இருக்குது? ஒன்று சொல்லுங்க, நம்ம தான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். அவர் என்ன பெருமைனாக்கா, திருமால் இருக்கார் இல்லைங்களா, நம்மளோட பெருமாள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திருமால் இருக்க அவர் வந்து கண்ணனா அவதாரம் பண்ணும்போது ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு, யமுனை ஆத்தங்கரையில் இருந்துட்டு சிவபூஜை டெய்லி பண்ணணும். நீங்கள் மதுராபுரைக்கு யாராவது போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கே மதுராபுரியில் அவரோட திருவதாரம் பண்ண அந்த கோயிலே பக்கத்தில் சுவாமி பெரிய சிவலிங்கம் இருக்கும், இவ்வளோ பெரிய சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கம் பாதரசத்தால் இருக்கும், திரை போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாம் காசு போட்டு எரிஞ்சிருவாங்கன்ட்டு. அந்த சிவலிங்கம் என்னன்னாக்கா தினமுமே வழிபாடு செய்த, நம்மளோட கண்ணன் வழிபாடு செய்த சிவலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. தினம் சிவபூஜை அவர் செய்வார். அப்படி யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன்னாக்கா நம்மளோட திருமால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சிவபூஜை ஆத்தங்கரையில் சிவபூஜை பண்ணும்போது அந்த பூக்களை, நிர்மாலய பூக்களை ஆற்றுல எடுத்து விடுறாரு. பக்கத்தில் இருந்த நம்மளோட உபமன்ய முனிவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த பூக்களை எடுத்து சிவபூஜை பண்ணுறார். அந்த பூக்களை எடுத்து சிவபூஜை பண்ண உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்குறாங்க, என்ன சுவாமி நிர்மாலயத்தை எடுத்து நீங்கள் வந்து பூஜை பண்ணுறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை அவர் தீட்சை வாங்கி சிவபூஜை பண்ணல, அதனால் அவரோட பூஜை வந்து சிவபூஜை இல்லை, அதனால அந்த பூக்களுக்கும் நிர்மாலயம் இல்லை அப்படின்னும் போது இதை கேட்டுட்டு கண்ணன் என்ன பண்ணுறாருனாக்கா, சுவாமி நீங்களே எனக்கு தீட்சை கொடுங்க அப்படின்னோடனே நம்மளோட உபமன்ய முனிவர் அவரோட திருவடி, குருவோட திருவடி விசேஷம் இல்லைங்களா, அந்த திருவடியை திருமாலோட முடியில வச்சு அவருக்கு தீட்சை, சிவதீட்சை கொடுக்குறார். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. யாதவன் துவரைக்கு இரையாகிய, யாதவ குலத்தில் பிறந்த துவரைனாக்க துவாரகான் புரின்னு சொல்லக்கூடிய அந்த இறைனா தலைவனாகிய மாதவனாக்க முடிமேல், மாதவன்னா திருமால் அர்த்தம். முடிமேல், அவரோட திருமுடி மேல அடி வைத்தவன், திருவடியை வைத்தவர் யாருனாக்கா பூதநாதன் பொறுவரும் தொண்டு. அப்போ வைத்தவர் யாருனாக்கா உபமன்ய முனிவர். அதோட மட்டும் இல்லாமல் பூதநாதன், பூதம்னா நம்ம உயிர்கள்லாம் பூதம் சொல்கிறது. பூத பிரணயோனமக அப்படின்னு சொல்லுவாங்க. பூதநாதன் புற்றிடங்கொண்டவன் ஆதிதேவன் அமர்ந்த பூங்கோயில்னு பாடல்கள் வரும். அந்த மாதிரி பூத பரம்பரை பொலி அப்படின்னா பூதம்னா நம்ம உயிர்கள்னு அர்த்தம். அந்த நம்ம உயிர்களுக்கெல்லாம் தலைவன் யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு அவர் செய்யக்கூடிய தொண்டுக்கு ஆதி அந்தம் இல்லாமல் அடைந்தவன். அவரோட செய்த தொண்டை ஏதாவது தொடங்கலான்னு பார்த்தா எது முடிவு எது தொடக்கம்னு தெரியாத அளவுக்கு அவரோட சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர் அவர் அப்படின்றாங்க. அப்புறம் அதோட மட்டும் இல்லாமல் அத்தர் தந்த அருட்பால் கடல் உண்டு சித்தம் வாழ்ந்து தெவிட்டி வளர்ந்தவன். இவர் தான் வந்துட்டு நம்ம என்ன பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதுகிற பார்க்கடல் ஈந்த பிரான்னு படித்தோம் இல்லைங்களா. அப்போ இவர் குழந்தையா இருக்கும்போது பாலுக்கு அழும்போது சுவாமி என்ன பண்ணுறார், பார்க்கடலையே தந்தார். அந்த பார்க்கடலை ஃபுல்லாக உண்டு தெவிட்டி வளர்ந்தவர் பத்தராய முனிவர். அவர் தான் இருந்த உபமன்ய முனிவர். இப்போ எங்கே இருக்கார்? கைலாயத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரோட பக்கத்தில் பத்தராய முனிவர் பல்லாம், அவரை சுற்றி பலாயிரம் முனிவர்கள் அவர் வந்து பொருள் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு இருக்கிறாங்க. சுத்த யோகிகள் சூழல் இருந்துடி. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஒரு படு சிந்தையாக உடனுறையும் பயன்பெற்று அவரோட இருக்கிறதால அவர் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அங்கே அப்போ இந்த நேரத்தில் நம்மளும் அங்கே இருக்கோம், அங்கே இருக்கோம். அப்போ ஒரு பேரொளி போகுது. அங்கன் ஓர் ஒளி 1000 நாள் எப்படி இருக்குதான், 1000 சூரியன்கள் சேர்ந்த மாதிரி ஒரு ஒளி என்ன பண்ணுதான் அந்த பக்கம் போகுது. புங்கு பெயர் ஒளி போன்று முன் தோன்றிடு. அந்த போன உடனே நம்ம உபமன்ய முனிவர் அந்த ஒளியை பார்க்கிறார். துங்க மாதவர் சூழ்ந்திருந்தார்னால் இங்கே இது என் போல அதிசயம் என்றும் உடனே அவங்க சுற்றி இருந்தவங்க எல்லாரும் பார்த்துட்டு இது என்ன அதிசயம், 1000 ஞாயிறு போன்று 1000 சூரியன்கள் சேர்ந்தாப்போலே ஒரு பேரொளி போகுதே, தென் திசையிலேருந்து வட திசை நோக்கி போகுதே என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அந்தி மான்மதை சூடி அண்ணல்தாள் சிந்தியா. உடனே உபமன்ய முனிவர் சிவபெருமானோட திருவடியை சிந்திச்சு இது என்ன ஒளின்னு நினைக்கிறார். நினச்ச உடனே தெரியுது அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார் தான் என்னை பாடிக்கொண்டு இங்கேருந்து அந்த சொல்லக்கூடிய அந்த கேரளாவில் என்னது அஞ்சை களத்துலேருந்து கைலாயத்துக்கு யானை மேலே போகிற அந்த காட்சி, அதுதான் அந்த முனி. அப்போ அதை அவர் தெரிஞ்சுக்கிறார். தென் திசை வந்த நாவலர்கோன் புகழ் வன்தொண்டன் எந்தையார் அருளால் அறிவான். தென் திசைக்கு முன்னாடி வந்தார் இல்லையா, நாவலூரில் திருவதாரம் பண்ணார் இல்லையா சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் திரும்பவும் வந்து யானை மேலே ஏறி அவர் சிவபெருமான்கிட்ட போகிற காட்சி தான் இதுன்றதை தெரிஞ்சுக்கிறார். உடனே என்ன பண்ணுறார், அவர் கையை கூப்பி வணங்குறார். கைகள் கூப்பி தொழுதிடும் அத்திசை மெய்யில் ஆனந்தவாரி விரைவிட செய்யனில் சடைமாமுனி செல்வொழி ஐயம் நீங்க வினவுவர். அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அடைய முடியாத பெருமானாரை யாருன்னு அந்த தெரிஞ்ச உடனே நம்பி சுவாமின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு, இதுவரை யாரையுமே சிவபெருமான் தவிர்த்து வேற யாரையுமே வணங்காதவர் அந்த ஒளியை எழுந்து
வணங்குறார். இதை தான் ஒரு நம்மளோட நம்பிசுவாமி கூட மந்திர மாமுனிவர் இவர் யாருன்னா பெருமா நம் தமன் ஊரன் என்றான்னு பதிவு பண்ணுறாங்க இல்லையா. அப்போ இந்த காட்சியை தான் பதிவு பண்ணுறார். உடனே அங்கே இருக்க மற்ற சிஷ்யர்கள்லாம் கேட்குறாங்க, சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாய் இக்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. சுவாமி, எங்களுக்கு தெரிஞ்ச சிவபெருமான் திருவடியை தவிர்த்து மீறி யாருமே நீங்கள் வணங்கினதே கிடையாது. அப்பேற்பட்ட நீங்கள் இந்த பேரொழியை வணங்குறீங்கன்னா இது வந்து அதிசயம், யார் இவரன்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிற, தம்பிரானை தன் உள்ளம் தழியவன் நம்பி ஆரூரன் நாம் தொமன் தன்மையான. நம்பி ஆரூரர் என்னன்னா சிவபெருமானரை தன் உள்ளத்தோட தழுவி எந்த நேரமும் சிவபெருமானரை யோகத்தின் வடிவில் சிவபெருமானரே தன்னோட தழுவி இருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் நான் தொழும் தன்மையன், அவரை நான் தொழக்கூடிய தன்மை கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்று கூற இறைஞ்சி எம்புவார் வென்ற பேரொழியான் செய்ய. அப்படியானா நீங்கள் சிவபெருமானை தவிர வேற யாரையுமே வணங்காத நீங்களே இந்த பேரொழியை வணங்குறேன்னா இந்த பேரொழியாக வந்தது யார்? அவர் என்ன எதுக்காக கீழே பூலோகம் போனார்? எப்போ இப்படி வரார்? இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம், அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்காக நம்மளோட பெரிய புராணம் அது இது இது எப்படி கதை விரியுதுனாக்கா, நம்ம ஒரு சில சினிமாக்களை கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம் இல்லைங்களா, அது மாதிரி இப்போ இந்த ஃப்ளாஷ்பேக்காக தான் இந்த கதையை இந்த புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. உபமன்யு முனிவர் சொல்கிறாரு இந்த புராணத்தை என்ன நடந்ததுன்றதை சொல்ல போகிறார். அவரோட உட்காந்து நாமும் இந்த வந்து திங்கட்கிழமை வகுப்பில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாமும் உட்காந்து இந்த புராணத்தை எப்படி உபமன்யு முனிவர் சொல்கிறாரு, எப்படி நம்பிசுவாமி திருவாதானம் பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, இதை எல்லா செய்திகளையும் தொடர்ந்து நாம் குருவரலும் திருவரலும் கூட்டு வைக்க சிந்திக்கலாம் அப்படின்ற வாக்கு சொல்லி இந்த அளவில் நாம் இன்றைக்கு இந்த இடத்துல நாம் அந்த புராணத்தை நிறைவுபடுத்துகிறோம். மீண்டும் வந்து தொடர்ந்து புராணம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் மூங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.